Abhi, Digital Valley is informed that you were prosecuted in India for your activities against Indian law. நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனில் உங்கள் கிளையண்ட்ஸ்க்கு எதிராக நிறைய ஃபோர்ஜரி வேலைகளில் ஈடுபட்டதால் கோர்ட் கேஸ் ஜெயில்னு போயிருக்கிறதா தகவல்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. உங்கள் மேலே உள்ள இந்த குற்றச்சாட்டுகளை டிஜிட்டல் வேலி எப்படி எடுத்துக்க போகுதுன்னு தெரியலை. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சேங்ஷன் ஆனதில் டிஜிட்டல் வேலியில் இருக்கிற ஒரு 10 பேருக்கு ரொம்ப திருப்தி அப்படின்னாலும் அங்கே இருக்கிற ஒரு 4 பேருக்கு நிச்சயமாக அதிருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் உங்களை பற்றி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும் பொழுது உங்கள் மேலே அதிருப்தியாக இருக்கிற அந்த 4 பேருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. இதனால் இந்த ப்ராஜெக்ட் உங்கள் கையை விட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அபி, in that case இந்த ப்ராஜெக்ட் கையை விட்டு போனால் நீங்கள் இந்த 3 மாதம் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஐ எம் சாரி அபி. ஹலோ. என்ன தூங்காம முழிச்சிட்டு இருக்க போல இருக்கு? ஒரே ரிங்ல எடுத்துட்ட. யாரு? உனக்கு வேண்டியவன் தான். முதல்ல யாருன்னு சொல்லுங்க. கோவப்படாதீங்க மேடம், விவரம் தெரியாம இங்க வந்து விளையாடிட்டு இருக்கீங்க. அதான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலான்னு ஃபோன் பண்ணேன். நீங்க யார்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? மேடம் மேனகா கிட்ட. நல்லது யார் சொன்னாலும் கேட்டுக்கணும். இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். நீ எப்படி இங்க வந்தியோ அதே மாதிரி பத்திரமா இந்தியாவுக்கே போய் சேரணும். இது அமெரிக்கா. மேனகா மேடத்தோட கோட்டை. இங்க வந்து பிசினஸ் பிடிக்கணும்னு நினைச்சதே தப்பு. நீ நினைச்சதோட நிக்காம அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. நீ நெருப்போட விளையாடாத. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த ஊர் ப்ராஜெக்ட உன்னால உங்க ஊருக்கு கொண்டு போகவே முடியாது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நாங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். மேனகா மேடத்துக்கு இந்த ஊர்ல பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. அதை மீறி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. என்ன மிரட்டறியா? என்னோட திறமைக்கான அங்கீகாரத்தை யாராலையும் தடுக்க முடியாது, புரியுதா? ஏய், உனக்கு என்ன திறமை இருக்கு? மேனகா மேடமுடைய டேலண்ட்ல 10% கூட உங்ககிட்ட கிடையாது. அவங்க ரெக்கார்ட்ஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒரு இந்திய வம்சாவளியில இருந்து வந்து உலக வல்லரசான அமெரிக்காலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில்ல எல்லாரையும் மிஞ்சி நிக்கிறாங்கன்னா அவங்க லெவலை பத்தி உனக்கு தெரிய வேணா? நான் சொன்னதெல்லாம் நீ பாசிட்டிவா எடுத்துக்கிட்டா இது அட்வைஸ். மீறணும்னு நினைச்சா எச்சரிக்கை. எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, மேனகா மேடத்தை மீறி உன்னால எதுவும் பண்ண முடியாது. பேராசப்பட்டு வீணா உன் உயிரை அமெரிக்காலேயே விட்டுறாத. சந்தோஷமா ஊரை சுத்தி பார்த்துட்டு ஒழுங்கா இந்தியா போய் சார். டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்ட்ல சாதிக்கிறது உனக்கு ஒத்து வராது, புரியுதா? இந்நேரம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மேடத்துடைய கோட்டை. உன்னால இங்க எதையும் கிழிக்க முடியாது. உன்னால என்ன யாராலையும் முடியாது. ஏய் ஏய், என்ன பேசுற? என்ன மிரட்டி பாக்குறியா? ஹலோ ஹலோ. மேனகா, ஆமா. ம் ம் ம்
புது வீடு இல்லையா, நிறைய வேலை இருக்கு. ஆஃபீஸ் ஒர்க், வீட்டு ஒர்க்னு ரொம்ப பிஸியா இருக்கேனா, ஒரே டென்ஷன். அதனாலதான் உன்னை மீட் பண்ண முடியல. டெஃபினட்டா இந்த சாட்டர்டே மீட் பண்ணலாம். ஓகே ஓகே, டெஃபினட்டா மீட் பண்ணலாம். ஆமாமா, அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லிடு. ஓகே ஓகே, பை. ஐயோ ஆத்தி, சும்மா ஸ்டாரு கணக்கா இருக்கிறிய. சரி, நான் எப்படி இருக்கிறேன்? கெட்டப்லாம் மாத்திட்டேன் பாரு. உனக்கு மேட்சிங்கா இருக்கிறேனா? உங்களுக்கு என்ன, டிவில வர காம்பேர் மாதிரி இருக்கீங்க, ஸ்மார்ட்டா. ஐயா, அப்படின்னா இது முன்னாடி நான் ஆட்டோ ஓட்டி தான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கல்ல? நம்ப மாட்டாங்க. அது இன்னும் ஆத்தி, இந்த துட்டெல்லாம் வந்துச்சுன்னா அந்த சைனிங்க பளபளப்புலாம் வந்துடும் போலல்ல? பணம் வந்தா தன்னம்பிக்கை வரும், அது உங்க முகத்துல தெரியும். மத்ததெல்லாம் தானா நடக்கும். நீ சொல்றது 100% உண்மை ஆர்த்தி. அந்த அண்ணா எப்படின்னா இருக்குது? நல்லா இருக்குதா கெட்டப்பு? நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. என்ன மாமா, வீடு எப்படி இருக்கு? புது இடமாச்சு, நைட்டு தூக்கம் வந்ததா? எனக்கு என்னம்மா, குடிசையில் இருந்தாலும் ஒன்று தான், ஸ்டார் ஹோட்டலில் இருந்தாலும் ஒன்று தான். அது சரி, உங்கள் வீட்டு ஆளுங்க யாருமே வரலையே, பால் காய்ச்சல் விஷயத்தை பற்றி சொல்லலையா? இல்ல மாமா, ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை. இப்ப இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவையான்னு நினைப்பாங்க. பொதுவா வீடு மாற போறேன்னு சொல்லி வச்சிருந்தேன். இன்னைக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணி வீடு மாறிட்டேன்னு சொல்லிட்டா போச்சு. ரொம்ப தப்புமா. அட்லீஸ்ட் உங்கள் அம்மா கிட்டேயே சொல்லியிருக்கணும். என்ன நான் சொல்லிருக்கிறேன் நீ? அதான் சூழ்நிலை சரியில்லை சொல்லிக்கலாம்னு சொல்லுதுல, அப்புறம் என்ன நீ ரமேஷ், அதுக்கலடா, சொந்தமாக வீடு வாங்கியிருக்கீங்க, கேட்டால் வாடகை வீடு வெளியே சொல்ல சொல்கிறீங்க. எனக்கு எதுவுமே புரியலடா. தப்பு தான். சொந்த வீடுன்னு சொன்னான்னு வையன், அவள் தான் நம்மளை பிடிச்சி நோண்டுவாங்க. எப்படி வாங்கினீங்க, ஏது வந்துச்சு, என்ன வந்துச்சுன்னு வாங்க. அதுக்காண்டி தான் சொல்ல. என்ன ஆர்த்தி? எனக்கு அந்த சந்தேகம் இருக்குடா. எது? என்ன மாமா பேசுறீங்க? நம்ம ரொட்டேஷன்ல பணம் வாங்கியிருக்கோம், அதுல தான் இந்த சொந்த வீடே வாங்கியிருக்கோம். நாமளும் வளர வேண்டாமா? வளரணுமா? ஆனால் அதுக்குன்னு ஒரு முறைன்னு இருக்கு. என்ன நீ? மேடம் வாங்க, கொண்டு வந்துட்டீங்களா? மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பேங்க்குக்கு போய் அபி கன்ஸ்ட்ரக்ஷன் அக்கௌண்ட்ல இருந்து 20 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டேன் மேடம். நான் உங்களை கொண்டு வந்துட்டீங்களான்னு தான் கேட்டேன். அதுக்கே இவ்ளோ பேசுறீங்க? கொண்டு வந்துட்டேன் மேடம். நீங்க கிளம்புங்க. சரிங்க ஐயோ, என்ன மேடம். ஆர்த்தி சார், முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு கப்பு காபி சாப்பிட்டு போங்க. இல்லைங்க, பரவாயில்ல சார், சும்மா ஒரு அரை கப்பு சொல்லிட்டீங்க. சரி. இல்ல, கலாக்காவும் அத்தையும் மார்க்கெட் வரைக்கும் போயிருக்காங்க. எனக்கும் முக்கியமான வேலை இருக்கு, அதனால என்ன மேடம், நான் வெளியே போகும்போது நாயர் கடையில டீ சாப்பிட்டு போறேன். நல்லது, வாங்க. வரேன் மேடம். ஐயா வரேன். வாங்க. வரேங்க ஐயா. என்ன ஆர்த்தி நீ? இங்க வாங்க. அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட பணம். முதல்ல நம்ம சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம். தொல்காப்பியங்கிற முட்டுக்கட்டெல்லாம் விலகியாச்சு. ஸோ சும்மா இருக்க ஃபண்ட்ஸ் எடுத்து நீங்க புதுசா ஆரம்பிக்க போற பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த பணத்தை நீங்க கரெக்டான வழியில யூஸ் பண்ணணும். ஓகே? அது மட்டும் இல்ல, இந்த பணத்தை சீக்கிரமே ரிட்டர்ன் பண்ணிடணும். நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? கரெக்ட் தான் ஆர்த்தி. வெளில நம்ம ஃபைனான்ஸ் வாங்கினாலும் எப்படியும் வட்டி காட்டி தான் ஆகணும். இந்த மாதிரி நாள் செஞ்ச பிரச்சனை இல்லையா? அதுக்காக தான் இந்த பணத்தை வரவழைச்சேன். 20 lakhs. இது உங்க பொறுப்பு. ஆனா மறுபடியும் சொல்றேன், இதை கரெக்டான வழியில யூஸ் பண்ணணும், சீக்கிரமே ரிட்டர்ன் பண்ணிடணும். என்ன ஆர்த்தி, நான் வெறும் கையில மோயம் போடுற பார்ட்டி. இவ்வளோ பணம் இருக்குது, இனிமே மீட்ரு கிலோமீட்டரு கணக்கு தான். கவலைப்படாத, சரியா? இதெல்லாம் சும்மா பேச்சில் இருக்கக்கூடாது, செயல்லையும் இருக்கணும். ஓகே? நான் கரெக்டா இருப்பேன் ஆர்த்தி, நீ கவலைப்படாது. என்ன சார்? மேடம் சார்? வா, யாரோ கூப்பிடுறாங்க பாரு. அடாடே, வாங்க சிவசு, என்ன திடீர்னு? சார், ஒரு நிமிஷம் வெளியில வாங்க. எதுக்கு? கொஞ்சம் வெளியில வாங்களேன். ஐயோ, ஒன்னும் இல்லை, இங்கே சொல்லுங்க. என்ன மேட்ரு? சொல்ற மேட்ரு இல்ல சார், பாக்குற மேட்ரு. பாக்குற மேட்ரா? என்ன அது? வாங்க.
என்ன சிவசே? மேடம் அந்த வீடை பார்த்தீங்களா? ஆமா, அந்த வீடு ஏதோ சேலுக்கு இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ அதை வாங்கிட்டாங்க. யார் வாங்கியிருக்காங்க? மேடத்தோட அண்ணன் மனோகர். என்ன உளறீங்க? என்ன சிவசே? இங்க பாரு, எதுவும் காமெடி கிமெடிலாம் பண்ணலையே நீ. நான் உளரவும் இல்லை, காமெடி பண்ணவும் இல்லை. இந்த பங்களாவை மேடத்தோட அண்ணன் தான் விலைக்கு வாங்கியிருக்காரு. நல்லா விசாரிச்சிங்களா? சிவசே நல்லா விசாரி. அவன் ஏதாவது டிரைவர் வேலை தேடி நாங்கள் வந்திருப்பான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை சார், எனக்கு தெளிவாக தெரியும். அந்த வீட்டை மேடத்தோட அண்ணன் மனோகர் தான் வாங்கியிருக்காரு. இப்போ கூட ஓனர்கிட்ட பேசிட்டு உள்ளே போனார். வெளியில் வருவார், நீங்களே பாருங்க. என் வாழ்நாள்ல இந்த அளவுக்கு நான் கேவலப்பட்டதே கிடையாது. பாத்துறேன்டா, நீ எப்படி வாழ்ந்துற நான் பாத்துறேன். ஓகே சார், எல்லாம் செக் பண்ணி அனுப்புறேன். ஓகே சார், எல்லாரையும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே சார். நமச்சிவாய். ஹலோ மைக் டெஸ்ட். ஹலோ மைக் டெஸ்ட். கொஞ்சம் ஓகே. ஹலோ மைக் டெஸ்ட். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கு சார். சார் யோ, சல்யூட்டில் ஒன்று வேணாயா. லெஃப்ட்டில் இருக்க சொன்ன பர்பஸ் நீங்களே ஒன்றுலாம் பண்ணிடுவீங்க போல இருக்கு. சாரி சார். காலை எடுத்து இங்கே தான் இருக்கீங்க. ஆமாம் சார். சந்தேகப்படும்படி யாராவது வந்தாங்களா? இல்லை சார், யாரும் வரல சார். குட். அலர்ட்டாக இருங்க. கூட்டத்தோட கூட்டமாக கலந்துருங்க. சரிங்க சார். யாராவது சந்தேகப்படும்படியா இருந்தா என்னுடைய பர்சனல் மொபைலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, நீங்கள் போகலாம். வாசன், எஸ் சார். வீடியோ கவரேஜ் பண்ணுற ஆள்கிட்ட சொல்லி யாரையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாரையும் கம்ப்ளீட்டாக கவரேஜ் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். அப்புறம் ஸ்டேஜில் யாரையும் அனாவசியமாக ஏற்றாதீங்க. ஓகே சார். யாரெல்லாம் பேட்ச் ஐடி வச்சிருக்காங்களோ அவங்கள மட்டும் ஏற்றினா போதும். ஓகே சார். அப்புறம் அந்த லோக்கல் இருக்கிற கட்சிக்காரன் மினிஸ்டருக்கு வேண்டியவன் யாராவது ஸ்டேஜில் ரெகுலர் பண்ணால் 2 அரை கொடுத்து வெளியே அனுப்புங்க. ஓகே சார். ஓகே ஓகே. மீனவர் சங்க தலைவர் யாரு? மீனவர் சங்க தலைவர் வாங்க. வணக்கம் சார். உங்கள் மீட்டிங்கில் கலந்துக்க போகிற மேனகா மேடம் ஒரு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் உமன். அவங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால செக்யூரிட்டி விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் கடுபடியாக இருக்க வேண்டியிருக்கும். தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா சார். அப்புறம் இன்னொரு விஷயம், ஸ்டேஜில் அனாவசியமாக யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. சரிங்க சார். நீங்களே பார்த்து ஃபில்டர் பண்ணிடுங்க. சரிங்க சார். நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் சொன்னால் பெட்டராக இருக்கும். சரிங்க சார், அப்படியே பண்ணுறேன். தேங்க்யூ. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க. வரேன் சார்.